தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவுவதற்கு காத்திருக்கும் ஆதவர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் கட்டம் கட்டப்படுகிறாரா? நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆதவர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறது. அந்த வகையில் இந்த கட்சிகளுக்கு எதிராக பல நடிகர்கள் கட்சி தொடங்கிய நிலையில் ஒரு சில ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகளிடமே கூட்டணி வைக்கும் நிலையும் உருவாகக்கூடும். இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போவதாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய். ஒரு படத்திற்கு 100 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வரும் விஜய் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். தனது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்த அடுத்த மாதமே பிரம்மாண்ட மாநாட்டையும் நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என திட்டமிட்டு வரும் விஜய் கடைசியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது யாருடன் கூட்டணி அமைப்பார் என பல வகையிலும் அரசியல் விமர்சகர்களால் பல கருத்துக்கள் கூறப்பட்டது. அந்த வகையில் சீமானோடு கூட்டணி என கூறி வந்த நிலையில் சீமானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் பேசிய அரசியலால் அதற்கு வாய்ப்பில்லாத நிலையும் உருவாக்கிவிட்டது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதன்படி விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா திட்டமிட்டார். இதற்காக பல வழிகளையும் உருவாக்கினார். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிக்கும் வகையில் பல கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் அறிவித்தார். மேலும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயோடு கலந்து கொண்ட ஆதவர்ஜுனா திமுக ஆட்சி மன்னராட்சி எனவும் 2026ஆம் ஆண்டு ஆட்சி வீழும் என பேசியிருந்தார். இந்த பேச்சு திமுக கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு நீக்க திருமாவளவன் உத்தரவிட்டார். இதனிடையே ஆதவர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அந்த வகையில் விஜய் தரப்பில் இருந்து ஆதவர்ஜுனாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் இல்லாத நிலையில் புஸ்லி ஆனந்த் மட்டுமே முக்கிய அங்கம் வகித்து வருகிறார். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவர்ஜுனாவிற்கு முக்கிய பொறுப்பாளர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் புஸ்லி ஆனந்த் மட்டுமே விஜய்க்கு வலதுகரமாக இருந்து வரும் நிலையில் இளைஞராகவும் துடிதுடிப்பான அரசியல்வாதியாக உள்ள ஆதவர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விஜய் உள்ளிட்ட அக்கட்சியின் மற்ற நிர்வாகிகள் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. எனவே வரும் நாட்களில் புஸ்லி ஆனந்தை ஆதவர்ஜுனா ஓரம் கட்ட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.